தலை தப்பிச்சிருப்பா. பச்சை காது குத்தும். என் பேர் சின்ன பாண்டிங்க, ஊரு தமிழ்நாடு. பொழப்புக்காக இங்க வந்தேன். கையில சட்டியை கொடுத்தானுங்க. குறைச்சு பேசாது வாடா. எப்படி பேசாம வர்றது? போயா கேளுங்க. எங்க ஊர்ல நான் எத்தனையோ பேர் காதை பூசிச்சிருக்கேன். இவனுக்கு என்னன்னா என் காதையை குத்தி எனக்கே வளையிட்ட மாட்டானுங்க. நீங்க எல்லாம் மலையாளம் பேசுறீங்க, நான் தமிழ் பேசுறேன். நான் எப்படிங்க இந்த ஆளுக்கு புள்ளியா முடியும்? எனக்கு அறியா இண்டக்ஷன் தமிழ நானு. இதுதான் நம்ம ஆளுங்க கிட்ட எங்க போனாலும் கொடி நாட்டுவாங்க. நிறுத்தா மறிச்சு போது எந்த இதை முதல்ல சொல்லிருக்கூடாது. சட்டியை நான் கையில பிடிச்சுக்கிறேன். இந்த அப்படி நான் கர்மாதிக்கு வரேன். ஐயோ ரொம்ப விடாது. ஐயோ பாப்பா ஏன் ஆச்சரியப்படுற? நானும் தமிழன் தான், பொழப்புக்காக மலையாளம் பேசுறேன். இந்த அட்ரஸ் நீ என்கிட்ட காட்டின உடனே நீ எப்படி இங்க வருவேன்னு எனக்கு தெரியும். என்னங்க என்ன பார்த்து சிரிக்கிறாங்க? ஓ இதுவா, வர வயது ஒருத்த மாட்டி விட்டான். சாமிநாதன் இங்க தானே இருக்கான், அவனை கூப்பிடுங்க. இங்கதான் தங்கி இருந்தாரு, வேலை விஷயமா பம்பாய் போயிருக்காரு. வர 1 மாசம் ஆகுமே. ஐயோ இல்லையா, அவனை நம்பி கேரளாக்கு வந்தேன். இங்க உனக்கு தெரிஞ்சவங்க வேற யாராவது இருக்காங்களா? இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சவங்க நீங்களும் உள்ள இருக்கிற உங்க பொண்டாட்டி மட்டும் தான். சாமிநாதன் உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, ரொம்ப அப்பாவியா இருக்கிறீங்க. ஊருக்கு புதுசு வேற. அவன் வர்ற வரைக்கும் அவர் உங்களே தங்கிங்களேன். அவன் வந்து அனுப்பிச்சிருவீங்களா? அதை பத்தி அப்புறம் யோசிப்போம். இந்த மாங்காய் எல்லாம் என்ன வச்சிருக்கீங்களா? இடிஞ்சா அதான வேற. 1 2 ஐயோ ஐயோ துண்ட காணுமே. இப்படியே நான் வெளியே வந்து ஐயோ எந்த சார நீங்களே விட இன்னும் எல்லாருக்கும் துண்டு கொடுத்தல இன்னும் எனக்கு தரும். அந்த ஏமா கேக்குற இருந்த ஒரு துண்டி தாராத்து உட்காந்துருக்கேன். அந்த லுங்கி கொஞ்சம் எடுத்து போறேன், உனக்கு புண்ணியமா போயிடும். ஓ லுங்கியோ? அதே வள்ளிய லுங்கியா? நான் ஐயமா ஐயோ என் மாதிரி அது புது லுங்கி யாரும் இல்லாத தனியா வந்து கட்டலான்னு பார்த்தேன். அதையும் எடுத்துன்னு போயிட்டியா? மான சுத்தம். வர முடியாதுமா, வர முடியாது, போய்ச்சில இருக்கேன். எந்த இது இப்படி இருக்க என்ன கஷ்டப்பட்டு விழிக்கல? நீ வராதுது, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஆதி மனிதன். ஒண்ணும் போடலமா, சுத்தமா இருக்கிறேன். ஐயோ பரவாயில்ல, இப்படி வரு. பரவாயில்ல வருவா. மோசமான பொண்ணா இருக்க நீ. பாஷை புரிஞ்சுதான் பேசியா இல்ல புரியாம பேசியா? என் துண்டு தண்ணியில போயிருச்சு, தாவணியை போட்டு கட்டிக்கிட்டு வர. ஐயோ கடவுளே 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 கடவுளே. அதே அதே அட கேரளாக்கு வந்து கூட நம்மள சூப்பர் ஸ்டார் தான் காப்பாத்துறது. இந்தா திரும்பிக்குமா? வண்டி மாட்டிச்சா? அதான் தாராள மனசு. என்ன லம்பாடியா? எந்த கையெடு கையெடு எந்த சார்? இந்த டீ கடை நாராயணன் சார். ஓ தமிழப்பா நீ. ஒரு கிளர்க்கு வேலை ஒண்ணு காலியா இருக்குப்பா. மேல்நிலை என்ன அப்பாயின்மெண்ட் சொல்லிருக்கு. முதல்ல என்ன படிச்ச? முதல்லனா நான் 1ஆம் கிளாஸ் படிச்சேன். இந்த தமிழ் நூல் வேலை வேணாங்கிறது உனக்கு வேலை கிடையாது போ. சார் 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 எங்க தம்பி ரொம்ப புத்திசாலி இல்ல? இல்ல இவனுக்கு வேலை கிடையாதுயா. என்ன இல்லைங்க, நான் புதுக்கோட்டை எம்பி சுந்தரத்துக்கு வேண்டியவன் அப்படி சொல்ல வேண்டியதானே? அவர் தானே அனுப்பிச்சாரு. எம்பிக்கு நான் ரைட் ஹேண்டு என்ன சொல்ல கேட்க. புதுக்கோட்டை எம்பி சுந்தரத்துக்கு தம்பி ரைட் ஹேண்ட் வலதுக்காரங்க. எம்பி நானும் ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன சொல்ல கேட்பாரு. கையை கொடுங்க, கையை கொடுங்க. முதல்ல உட்காருங்க. நீங்க உட்காருங்க. தம்பி அந்த புதுக்கோட்டை எம்பி சுந்தரம் இருக்காரு, அவர்கிட்ட சில முக்கியமான காரியங்களை எனக்கு ஆக வேண்டி இருக்குப்பா. கவலையே படாதீங்க, எது வரதா சொல்லுங்க. நான் வேற எம்பி வரல, நான் முடிச்சுறேன். பட் அதுக்காக எனக்கு இந்த வேலையை போட்டாங்க நான் கேட்க மாட்டேன். யார் சொன்னா? இந்த வேலையை உன் அறிவுக்கும் திறமைக்கும் புத்திசாலித்தனத்துக்கு தான். அப்ப தம்பி பயங்கரமான புத்திசாலி இல்ல? ஐயா இங்க சின்ன பாண்டிங்கிறது நான் தான். தம்பிக்கு தமிழ்நாடு தானே? ஆமாண்ணே. இந்த அன்போட அண்ணன்னு கூப்பிடுறது தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தவிர வேற யாருக்கு வரும்? ஏன்னா நம்ம ஊர் விட்டு இங்க வளர்த்தீங்க. அது ஒரு பெரிய கதை தம்பி, அதை பின்னாடி சொல்றேன். உங்களுக்கு ஒரு மணி ஆர்டர் வந்திருக்கு, இந்தாங்க. இதுல ஒரு கையெழுத்த போடுங்க. இதுல ஏதோ எழுதிருக்க, படிச்சு பாருங்க. வரட்டுமா?
புத்திய காட்டுற பத்தியா? பணத்தை கூடியா? அதான் தம்பி அவசர செலவு, கொஞ்சம் கைய வச்சுட்டேன். கைய வச்சுட்டியா? இப்ப நான் உன் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி பணத்தை அடியா? தம்பி, நான் நேர்மையானவன், நாணயமானவன், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன். ஆமா, உன் பொருள் எனக்கு எதுக்கு? பணத்தை எடு. இதுல கையெழுத்து போட்டுட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? சட்டப்படி நீங்க என்கிட்ட பணம் வாங்கிட்டீங்க. ஏற்கனவே ஒரு கண்ணு இடமா இருக்கு, இன்னொரு கண்ணு இடமா இருக்குல்ல, பணத்தை எடு. என்ன தம்பி மிரட்டுறீங்க? உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் வந்தது, அதுல ஒரு 200 ரூபாய கைய வச்சுட்டேன், திருப்பி கொடுத்துறேன். அப்படி முடியலன்னா உங்களை மாதிரி 4 பேர்த்த கைய வச்சாவது கொடுத்துறேன். ஒண்ணு கேட்டீங்களே, நீ ஏன் தமிழ்நாட்டுல இருந்து கேரளாவுக்கு டிரான்ஸ்பர் ஆனேன்னு? இல்ல இல்ல, நானே தெரிஞ்சுக்கிறேன், நீ கிளம்பு. கேரளாவுக்கு வந்து இதே சிரிப்பு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 காணுமே. இங்க இருக்கா? 13 14 15. வணக்கம், வாங்க போஸ்ட். அண்ணே, இந்த போஸ்ட்ல இருக்கிறதே வேஸ்ட். என்ன சலிச்சுக்கிறீங்க? வேற ஒண்ணும் இல்லண்ணே, நீங்களும் ஒரு தமிழன், நானும் ஒரு தமிழன். அதனால என்ன? இல்ல, நேர்மையா ஒழுக்கமா இருக்கணும்னு நினைக்கிற எனக்கு எப்பவுமே பிரச்சனை. என்ன பிரச்சனை? வேற ஒண்ணும் இல்ல, ஒரு 300 ரூபாய் கடனா கொடுத்தா உதவியா இருக்கும். இப்பதான் சரக்கு வாங்க கொடுத்தேன். நீங்க மனசு வச்சா கொடுக்கலாம் அண்ணே. மனசு இருக்கு, பணம் இல்லையே. அண்ணே, நீங்க அப்படி சொல்லப்படாது, நீங்க அப்படி கேட்கக்கூடாது. நமக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாமா? உங்களுக்கு ஒரு 300 ரூபாய் மணி ஆர்டர் வந்திருக்கு. செலவு கொடும். இந்தாரும், கையெழுத்து போடும். என்ன பாக்குறீங்க? பணத்தை வாங்காம கையெழுத்து போட்டதா என் சரித்திரத்திலே கிடையாது. அதுதானே எனக்கும் பிரச்சனை. நான் கையெழுத்து வாங்காம பணம் கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. பெரிய காந்தி நேரு, உனக்கு ஒரு சரித்திரம் தரித்திரம். என்னைக்கு பணத்தை கொடுத்துருக்க நீ? கையெழுத்த போடும். மாட்டேன். என் பேனாவை கொடும். இப்ப கடைசியா கேக்குறேன், இதுல ஒரு கையெழுத்து போட போறீதா இல்லையா? நானும் கடைசியா சொல்றேன், பணத்தை கொடும், கையெழுத்து போடுறேன். பொல்லாத காந்தி நேரு கையெழுத்து வருது, உங்க கையெழுத்த நானே போட்டு போறேன். பேப்பரை குடியா? இந்த அப்படி ரெசிப்ட பிறகு வழிய விடு. நீ வேஸ்ட், நீ வேஸ்ட். உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். என்ன விஷயம்? காலையில மேனமாளி பார்த்தேன். கல்யாணமும் அவசரமா வந்துருச்சு. சாந்தி முகூர்த்தம் நல்லபடியா நடக்கணும் இல்லையா? வளர்பிறையில ரேவதி நட்சத்திரத்துல நாள் பார்த்துக்கிட்டு இருக்காராம். நல்லா இருக்கட்டையா, சாந்தி முகூர்த்தம் நடக்கணும்னா முதல்ல மனசாந்தி இருக்கணும். இவ்வளவு பயப்பட நீ அடுத்த ஆத்துல அந்த பொண்ணை குதிரை வண்டியில எப்படி ஏத்திட்டு போனேன்? என்ன பண்றது? என்ன நம்பி அந்த பொண்ணு நடுராத்திரில வந்துருச்சு, திருப்பி அனுப்ப முடியுமா? ஆனா என் குடும்பத்தை நினைச்சாதான் என் பயமா இருக்குது. என்ன நடுராத்திரில துண்டு துண்டா வைக்க மாட்டாங்களே. இந்தாப்பா, இது உன் டிரான்ஸ்பர் ஆர்டர். உன் சொந்த ஊருக்கே மாத்தியாச்சு. என்னாச்சு தம்பி? சந்தோஷத்துல நெஞ்சே நின்னு போச்சு. ஏய், வரட்டா? உன்னை யாரு இப்ப இருக்கு சொன்னது? போயா. யாரு? சின்ன பஞ்சு சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஐயோ, ஓடுறியா? அதிர்ஷ்ட தேவதை பூங்குளத்திலையும் என்ன வரவேற்குது. அடிக்கிற கொடு. இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ செய்யலாமா? உன் கை என்னத்துக்கு ஆகும்? நான் பாத்துக்கிறேன். இந்த சின்ன வேலையை நான் பாத்துக்கிறேன். பவளா குடு. ஆனி நான் அடிக்கிறேன். என்னடா சுபத்துல கொடையற? இல்ல, ஆணி இருக்கு, யாரும் இல்லன்னு சொல்லி கூப்பிட்டுச்சு, அதான். இல்ல பவளா, ஆணி எப்படி கொடு. மூஞ்சியும் மோகர கட்டையும் பாரு. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அந்த சின்ன பையல ஏன் கூப்பிடுறேன்? அவனுக்கு விசில் அடிக்கவே தெரியாது. அவன் எப்படி ஆணி அடிப்பான்? நான் எப்படி அடிக்கிறேன்னு பாரு. இது யார் போட்டோ? ஓ, காந்தி தாத்தாவா? ஐயோ, என்ன நெத்தியில இப்படி குப்புனு வேர்த்து இருக்கு? இந்த பாருமா, இனிமே உனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் ராத்திரியோ பகலோ கூச்சப்படாம என்ன கூப்பிடு. இந்த அப்படி வந்திருக்கிறது யாரு? யாரு பாரு. என்ன வேலை இது? போய் அவள